லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் எப்படி ரன் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டில் எப்படி காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்டில் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, அண்ட் பேசிக்காக அது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்டில் பார்த்துருந்தோம். ஸ்டாண்ட் அலோன் ஆங்குலர் அப்ளிகேஷனில் பார்த்துருந்தோம். கரெக்டாக. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டாண்ட் அலோன் அண்ட் நான் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆங்குலரில். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸும் நம்ம லாஸ்ட்டில் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருப்போம். லைக் ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது எவ்ரி காம்பனண்ட் நமக்கு தேவையான மாடியூல்ஸை ஈச் காம்பனண்ட்டுக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். நான் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா காமனாக ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே நமக்கு தேவையான மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக பார்த்துருப்போம். ஸோ அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வந்து எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணணும், அண்ட் தென் என்ன மாதிரி என்ன அது இது ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் என்ன, எது யூஸ் பண்ணால் என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது அதோட ஓவரால் அந்த மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஐ மீன் நமக்கு தேவையான மாடியூல்ஸில் ஒரு காமன் ஃபைல் app.module.ts அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த காமன் ஒரு மாடியூல் ஃபைலில் நமக்கு தேவையான எல்லா மாடியூல்ஸையும் அங்கே இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மளோட மொத்த வீட்டுக்குமே வந்து ஒரே ஒரு மெயின் பாக்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அங்கே போயிட்டு அங்கே தான் வந்து மெயின் கரண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அங்கே நமக்கு தேவையான ஓவரால் கனெக்ஷன், நம்மளோட ஒட்டுமொத்த ஹவுஸோட ஓவரால் கனெக்ஷனே அங்கே தான் இருக்கு. ஸோ அப்போ அங்கே நமக்கு தேவையான விஷயங்களை மெயின் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே அங்கே நம்ம ஹெவியாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவையான மாடியூல்ஸை ஒரே ஒரு ஃபைலில் அப்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் இருக்க எல்லா காம்பனண்ட்டுக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஸ்டாண்ட் அலோன் காம்பனண்ட்ல இருக்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா இது ஒன்று. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம இந்த மாடியூல்ஸை ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால எல்லா காம்பனண்ட்லையும் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டு தென் டைரக்ட்லி நம்ம அந்த மாடியூலை நமக்கு தேவையான காம்பனண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குளோபலாக ஒரு ஃபைல் இருக்கும், அங்கேருந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் இந்த நான் ஸ்டாண்ட் அலோனை வந்து எப்போல இருந்து இருக்கு அப்படின்னா ஆங்குலர் வெர்ஷன் 2ல இருந்து இந்த நான் ஸ்டாண்ட் அலோன் காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்டாண்ட் அலோன் இப்போ ஆங்குலர் 14க்கு அப்புறம் தான் வந்துச்சு. பட் இந்த நான் ஸ்டாண்ட் அலோன் வந்து வெரி ஃபர்ஸ்ட், அதாவது ஆங்குலர் செகண்ட் வெர்ஷன், அதுல இருந்து நான் ஸ்டாண்ட் அலோன் காம்பனண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நான் ஸ்டாண்ட் அலோன் காம்பனண்ட்டை என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பிக் ப்ராஜெக்ட் அண்ட் தென் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை ஃபியூச்சர்ல ஸ்கேல் பண்ணணும், நம்ம இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அப்ளிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு நான் ஸ்டாண்ட் அலோன் காம்பனண்ட் பெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ், நம்ம இப்போ எப்படி நான் ஸ்டாண்ட் அலோன்ல காமனா ஒரே ஒரு ஃபைல் வச்சுக்கிட்டு எல்லா மாடியூல்ஸும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றோமோ, இந்த ஸ்டாண்ட் அலோன்ல உங்களுக்கு என்ன மாடியூல் எந்த காம்பனண்ட்டுக்கு தேவையோ அந்த மாடியூல்ல அந்தந்த காம்பனண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ காமனா எந்த ஃபைல்லையும் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது. எந்த காம்பனண்ட்டுக்கு அந்த மாடியூல் தேவையோ அந்த காம்பனண்ட்ல நம்ம அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி அந்த ஒரு ஹெட்டரை வந்து இம்போர்ட் பண்ணி அந்த ஹெட்டர் காம்பனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட டிஎஸ் ஃபைல், ஆப் காம்பனண்ட் டிஎஸ். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு
இங்க இம்போர்ட்ஸ்குள்ள அந்த காம்பனண்ட் இம்போர்ட்ஸ்குள்ள அந்த காம்பனண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான மாடியூல்ஸை எந்த காம்பனண்ட்டுக்கு தேவையோ அந்த காம்பனண்ட்ல நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து சில மாடியூல்ஸ் சில காம்பனண்ட்டுக்கு மட்டும்தான் தேவைப்படும். கரெக்டாக எல்லா காம்பனண்ட்டுக்கும் எல்லா மாடியூல்ஸும் தேவைப்படாதுல்ல. இப்போ இந்த மாடியூல் இப்போ ஆப் காம்பனண்ட் டிஎஸ்ல ஹெட்டர் காம்பனண்ட் எனக்கு தேவை. ஆனால் நான் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காம்பனண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணால் எல்லா காம்பனண்ட்டும் ஹெட்டர் எனக்கு தேவைப்படாதுல்ல. இல்லைன்னா வேற ஏதாவது இப்போ நான் ஃபார்ம் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஏதாவது ஒரு காம்பனண்ட் இல்லை 2-3 காம்பனண்ட் யூஸ் ஆகலாம். பட் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுக்கும் அந்த ஃபார்ம் மாடியூல் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான காம்பனண்ட்ல நமக்கு தேவையான மாடியூல்ஸை இம்போர்ட் பண்றது மூலயமா இதோட அந்த ஓவரால் அப்ளை ஆகுற அந்த மாதிரி, அதாவது இப்போ நம்ம நான் ஸ்டாண்டர்ட் ஆப் அந்த ஆப் மாடியூல் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது எல்லா மாடியூலுமே ரன் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் இங்கே நீங்கள் எந்த காம்பனண்ட்டை ரன் பண்ணுறீங்களோ அந்த காம்பனண்ட்ல இருக்க மாடியூல்ஸை மட்டும்தான் ரன் பண்ணும் இந்த ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மாடியூல்ஸை யூஸ் பண்ணுறது ஃப்ளெக்சிபிளாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். எங்கே எது தேவையோ அது மட்டும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு நார்மல் ஸ்மால் லெவல் அப்ளிகேஷன் இல்லை ஒரு மிட் ரேஞ்ச் லெவல் அப்ளிகேஷன் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜ் ஸ்கேல் போனால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் ஸ்டாண்டலோன் நான் ஸ்டாண்டலோட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டாண்டலோன் வந்து கொஞ்சம் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன். பட் இப்போ வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன் இல்லை மீடியம் ஸ்கேல் அப்ளிகேஷன் தான் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு இந்த ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்டே போதும், இந்த ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்டே போதும். ஓகேவா? ஸோ இது எப்போல இருந்து இந்த ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆங்குலர் வெர்ஷன் 14க்கு அப்புறம் தான் இது வந்து ஸ்டாண்டலோன் காம்பனண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க ஆங்குலர்ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். ஸோ தென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்டை இன்ஸ்டால் பண்ணோம், ரைட்? கரெக்டாக, ஐ மீன் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணோம் ஸ்டாண்டலோன் காம்பனண்ட் டேரக்டா என்ஜின் அந்த அப்ளிகேஷன் நேம் அது கொடுத்தா பை டிஃபால்ட் ஆங்குலர் என்ன பண்ணோம்னா ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது, அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, ஸோ உங்க கொஸ்டின் எனக்கு கிளியரா இல்லை. என்ன டவுட்? ஹெட்டர் இம்போர்ட்ல ஃப்ரம் லைப்ரரிஸ் ஓகே. ஸோ இந்த ஃப்ரம் கேட்குறீங்களா? இப்போ இங்க ஒரு மாடியூல்ல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கிளாஸை யூஸ் பண்ணணும், இந்த ஒரு கீவேர்ட். அதுல நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க, அந்த மாடியூலோட நேம், அது ஒரு காம்பனண்டோட நேமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நீங்க மாடியூல் ஃபார்ம் மாடியூல் ரவுட்டர் மாடியூல் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாடியூல் நேம் நீங்க கொடுக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ரம்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாடியூலோட லொகேஷன் பாத் கொடுப்பீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல ஹெட்டர் காம்பனண்ட் டாட் டிஎஸ், ஐ மீன் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அந்த டிஎஸ் ஃபைல் தான் இங்க மென்ஷன் ஆகும், எதுவுமே கொடுக்கல அப்படிங்க, டிஎஸ் ஃபைல் தான் ஆக்சுவலி. ஸோ அந்த ஃபைலோட
லொகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட நோட் மாடியூல்ஸ்ல அட்டாங்குலர் ஸ்லாஷ் ரவுட்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை ரெஃபர் பண்ணும். இந்த ரவுட்டர் அவுட்லெட் இந்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா அட்டாங்குலர் ஸ்லாஷ் கோர் அப்படின்ற ஒரு இந்த நோட் மாடியூல்ஸ்ல ஒரு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா அட்டாங்குலர் இருக்கு. ஸோ அப்போ அட்டாங்குலர் ஸ்லாஷ் கோர் இதுக்குள்ள இந்த காம்பனன்ட் அப்படிங்கிற இந்த மாடியூலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணதான் இந்த ஃப்ரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேமஸ் நம்ம இங்கேயும் இந்த ஹெட்டர் காம்பனண்ட்டுக்கு இந்த ஃப்ரம் வந்து அதோட லொகேஷன் சொல்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். Now you can create மகாலட்சுமி. ஸோ புரிஞ்சுதுல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் வந்து ஒரு நான் ஸ்டாண்டர்லோன் காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டர்லோன் காம்பனன்ட் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த கமாண்ட் வந்து ng new அப்ளிகேஷன் நேம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த நான் ஸ்டாண்டர்லோன் காம்பனன்ட் கிரியேட் பண்ண சேம் அதே கமாண்ட் தான், பட் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணும். ng new என்னோட அப்ளிகேஷனோட நேம். ஸோ மை நான் ஸ்டாண்டர்லோன் ஆப் அப்படின்ற என்னோட அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஹைஃபன் ஸ்டாண்டர்லோன் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஹைஃபன் ஸ்டாண்டர்லோன் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் ஸ்டாண்டர்லோன் காம்பனண்டா இந்த அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் படிக்கிறேன். ஸோ சேம் இங்கேயும் அதே தான் இப்போ சிஎஸ்எஸ் என்ன அப்படின்ற மாதிரி நான் சிஎஸ்எஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் நோட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபைல்லாம் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த கமெண்ட் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes டைம் எடுக்கும். லாஸ்ட் டைம் ஆன மாதிரி தான். இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேம் எந்த ஃபைலும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஒரே ஒரு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ சேம் நம்ம லாஸ்ட் டைம் என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே இருக்கு. .ts கோடு, பப்ளிக், சோர்ஸ், git ignore, ஆங்குலர் ஜேசான், பேக்கேஜ் ஜேசான், இந்த டிஎஸ் கான்ஃபிக் ஜேசான், இது எல்லாமே லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டாண்டர்ட்லோன்லேயே பார்த்தோம். இப்போ இங்கே என்ன ஃபைல் புதுசாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்புக்குள்ள ஆப் மாடியூல் .ts அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இங்கே தான் எல்லா மாடியூலையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஆனா நம்மளோட ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ல ஆப் config.ts அப்படின்ற ஃபைல் இருக்கு. அங்க கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும், இங்க மாடியூல் ஃபைல் இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான் இந்த ஃபைல்ல இருக்க டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகாததுனால இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆகும் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ல இந்த ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஃபைல்ல தான் நமக்கு தேவையான மாடியூல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும், இம்போர்ட் பண்ணி இங்க இருக்க இம்போர்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மாடியூல்ஸ்ல இம்போர்ட்ஸ்ல போடணும். மாடியூல் எல்லாத்தையும் நம்ம காம்பனண்ட்டை இந்த டிக்ளரேஷன்ல போடணும். ஏதாவது புதுசா காம்பனண்ட் கிரியேட் பண்ணா இந்த டிக்ளரேஷன்ல போடணும். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ng generate காம்பனண்ட், அந்த காம்பனண்டோட நேம். ஸோ சேம் கமாண்ட் தான் இங்கே.
ஓகே, ஸோ வேற எந்த கமாண்டும் மாறாது. அப்ளிகேஷன் ரன் பண்ண என்ஜி சர்வ் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கேயும் என்ஜி சர்வ் தான். ஓகே, ஸோ அந்த கமாண்ட்ல எதுவுமே மாறாது. பட் அந்த ப்ராஜெக்டை நம்ம கிரியேட் பண்றதுக்கு அந்த கமாண்ட்ல எக்ஸ்ட்ரா இந்த வேர்டு வந்து ஆட் பண்ணும். ஹைஃபன் ஸ்டாண்ட் அலோன் ஃபால்ஸ் அப்படின்றது. அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே எந்த கமாண்ட்லயுமே டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிக்கலாம். இங்க லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ஜி சர்வ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி ஸ்டில் ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த இன்ஜின் மாடல் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஐ திங்க் விண்டோஸ் கோடில் வந்து லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதை ரிசெட் இருக்கு. ஜஸ்ட் இக்னோர். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நான் எப்பயும் போல ஜஸ்ட் என்ஜி சர்வ் அப்படிங்கிறத கொடுத்து அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டேன். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு. அண்ட் எப்பயும் போல லோக்கல் ஹோஸ்ட் 4200 அது போட்டால் எனக்கு இந்த ஆப் டாட் காம்பனண்ட் டாட் HTML. ஸோ இந்த HTML இருக்க ஃபைல் வந்து ரன் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே ஒரு காம்பனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் கமாண்ட். ஓகே, இதுல இன்னொரு ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண என்ன பண்ணுவோம்? என்ஜி ஜெனரேட் காம்பனண்ட், அப்புறம் அந்த காம்பனண்டோட நேம் ஹெட்டர் அப்படின்னு அந்த மாதிரி ஹெட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? ஆனா இதை இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ஜி ஜெனரேட்டுக்கு வெறும் ஜி மட்டும் போட்டா போதும். காம்பனண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு வெறும் சி மட்டும் போட்டா போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம காம்பனண்ட் நேம் கொடுத்துக்கலாம். அந்த ஜெனரேட் அப்புறம் அந்த காம்பனண்ட் அப்படின்ற வேர்டை நம்ம ஃபுல்லா வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி வெறும் ஷார்ட்கட்ல ஜி அண்ட் சி இப்படி போட்டாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ஜி ஜெனரேட் காம்பனண்ட் அந்த ஹெட்டர் அப்படின்னு கொடுத்தேன். இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு அந்த காம்பனண்ட் கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர் காம்பனன்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையானதை இந்த கமாண்டை கொடுத்து, ஐ மீன் ஒரு காம்பனண்ட்டை இந்த கமாண்டை கொடுத்து நம்மளால ரன் பண்ண முடியும். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று பவர் ஸோ ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண இந்த 2 கமாண்ட் எது வேணாலும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த காம்பனண்ட்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. உங்களோட அப்ளிகேஷனும் ஆகிட்டு. ஓகே. ஸோ ஒரு நான் ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட்டை இப்படிதான் கிரியேட் பண்ணணும். இங்கே ஒன் மோர், இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் மாடியூலில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ணணும், ஹெட்டர் அப்படிங்கிற காம்பனண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணவா, அந்த காம்பனண்ட்டை என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் மாடியூல் டாட் டிஎஸ்ல ஆங்குலர் வந்து என்ன பண்ணணும், இந்த ஹெட்டர் காம்பனண்ட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணி டிக்ளரேஷன்ல ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம போயிட்டு இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் ஆகி அது எப்படி இந்த ஆப் மாடியூல்ல வந்து ஆட் ஆகுது அப்படின்ற அந்த விஷயம், இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். பட் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு மாடியூலை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பூட் ஸ்ட்ராப்பை லிங்க் பண்ணணும்னா நம்ம HTML லிங்க் பண்ணலாம். சேம் அஸ் NPM பேக்கேஜ்லையும் பூட் ஸ்ட்ராப் இருக்கு. அப்போ பூட் ஸ்ட்ராப்பை நம்ம இம்போர்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப்பை நம்ம NPM இன்ஸ்டால் பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு கொடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது பூட் ஸ்ட்ராப்பை இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. ஓகேவா? ஸோ ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஆங்குலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணி இந்த டிக்ளரேஷனில் ஆட் பண்ணும். பட் நீங்கள் பூட் ஸ்ட்ராப்போ இல்லை வேற ஏதாவது ஒரு மாடியூல நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வராது. ஓகேவா? ஸோ நம்ம மேனுவலாக தான் அந்த மாடியூல இங்கே இம்போர்ட் பண்ணி இம்போர்ட்ஸில் ஆட் பண்ணிக்கணும். இல்லை டிக்ளரேஷனில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ப்ரொவைடர்ஸில் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ், இந்த இம்போர்ட்ஸில் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும், டிக்ளரேஷனில் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் ஆட் பண்ணணும், ப்ரொவைடர்ஸில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சர்வீசஸ். ஸோ சர்வீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு மாடியூல் இருக்கு. இப்போ பூட் ஸ்ட்ராப்ல ஒரு சர்வீஸ் மாடியூல். அதே மாதிரி இப்போ ஏதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபயர் பேஸ்ல வந்து சில சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபயர் பேஸ் அப்படிங்கிறது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ், ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களாம் வந்து சில சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொவைடரா ஏதாவது ஒரு மாடியூல் இருந்துச்சுன்னா அதை நீங்க மற்ற மாடியூல்ஸ்க்கு ஒரு ப்ரொவைடர் ரிலேட் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ அதை நீங்க இங்க ப்ரொவைடர்ஸ்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மாடியூல்ஸை இம்போர்ட்டு காம்பனண்ட்டை டிக்ளரேஷன்ல ஆட் பண்ணணும். ஸோ இந்த மூணுத்துக்கும் அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எது எங்கே தேவையோ அங்கதான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நான் ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தென் நம்ம ஸ்டாண்டர்ட் காம்பனண்ட்லேயே லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லேர்னிங் ப்ளஸ் ஸ்மால் அப்ளிகேஷன் ப்ளஸ் ஸ்டாண்டர்டோனே பெஸ்ட்டு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு சின்டாக்ஸ் மட்டும் தான். ஒரு காமன் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும், இங்கே அந்தந்த இண்டிவிஜுவல் மாடியூலில் இம்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஒரே நேம்ல ஆட் பண்ணலாம், பட் ஆனால் அது கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு ஒரு இதே இப்போ ஹெட்டர்லேயே இன்னொரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணனா ஆல்ரெடி ஹெட்டர்ல ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுனால என்னால் வந்து அதே ஒரே நேம்ல மல்டிபிள் டைம் என்னால் இங்கே இம்போர்ட் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஹெட்டர் காம்பனண்ட்டே
இப்படி கீழே இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்கே எரர் அடிக்கும், டூப்ளிகேட் இருக்கு அப்படின்ற மாதிரி எரர் அடிக்கும். ஸோ உங்களால ஒரே நேம்ல காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ எப்பயுமே அந்த காம்பனன்ட் நேம் யூனிக்கா இருக்கிறது தான் பெஸ்ட். ஆல்சோ அந்த காம்பனன்ட் நேமை நீங்க சூஸ் பண்ணும்போது என்ன விஷயத்துக்காக அந்த காம்பனன்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத அந்த நேமை தெளிவா கொடுங்க. இப்போ ஹெட்டர்னா ஹெட்டர், ஃபூட்டர்னா ஃபூட்டர். அடுத்தது வந்து இப்போ ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அபவுட் அஸ்னா அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ். ஸோ அந்த மாதிரி என்ன பேஜ் இல்லை என்ன செக்ஷன் இல்லை என்ன விஷயத்துக்காக அந்த காம்பனன்ட் நீங்க கிரியேட் பண்றீங்களோ அந்த நேமை ப்ராப்பராக கொடுத்து யூஸ் பண்ணுங்க. ஒரே நேம் யூஸ் பண்ண வேணாம். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணி உங்களால ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த காம்பனன்ட்ஸை 2 காம்பனன்ட் ஒரே இடத்துல வேணும், ஆனா வேற வேற உள்ள இருக்க கண்டென்ட் வேற வேற அப்படின்னா நேம் ஒண்ணு ஆனா உள்ள இருக்கிறது வேற வேற அப்படிங்கும்போது உங்களால இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ யூனிக்கா வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா என்னன்னா விச் மீன்ஸ், ஸோ இப்போ இந்த ப்ரொவைடர்ஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா ஸோ இது நார்மலி ஒரு ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து இன்னும் எக்ஸாக்டா எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இந்த மாதிரி பர்பஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு மாடியூல் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாடியூல் பத்தி நம்ம பார்க்காதனால இந்த அளவுக்கு இல்லை. ஓகே. ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆங்குலர் அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு ஹவுஸ், ஆங்குலர் அப்ளிகேஷன். ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட் இந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டிஸ் வந்து ஒரு சர்வீஸா நம்ம வந்து எடுத்துப்போம். கரெக்டாக எலக்ட்ரிசிட்டி ஒரு சர்வீஸாக கிடைக்கும், அண்ட் வாட்டர் அது ஒரு சர்வீஸ் நமக்கு, அந்த இன்டர்நெட் அந்த மாதிரி இதில் அது சில விஷயங்களுக்காக நம்ம சர்வீஸாக எடுத்துக்கோம். கரெக்டா? ஸோ சேம் அஸ் இங்கே இங்கே ஆங்குலரில் ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட்டுக்கு இல்லை இந்த நம்மளோட மற்ற அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏதாவது சர்வீசஸ் தேவைப்பட்டால் அதை அந்த ப்ரொவைடர்ஸ் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இம்போர்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு சர்வீஸ் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தேவை, சம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ். ஸோ அது தேவை அப்படின்னா அப்போ அந்த ப்ரொவைடர்ஸ் மூலியமா தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு மாடியூல் அப்படின்ற மாதிரி வராது. மாடியூல் அப்படிங்கிறது வேற, சர்வீஸ் அப்படிங்கிறது வேற. ஓகே. தென் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்ல ஜஸ்ட் எப்படி அப்படியே யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஜஸ்ட் அந்த காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணணும், அதை இங்கே இம்போர்ட்ஸ்ல ஆட் பண்ணிட்டு டைரக்டா HTML போயிட்டு அந்த டேக் மூலியமா நம்மளால ஆட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா
ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு எப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 3 விதமா ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அது என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் அப்படின்னா, ஒன்று பேரண்ட் சில்ட்ரன் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஸோ அது பேரண்ட் சில்ட்ரன் அப்படின்னா ஒரு பேரண்ட் காம்பனண்ட், ஒரு சில்ட்ரன் காம்பனண்ட். ஸோ பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு நம்ம டேட்டாவை பாஸ் பண்றது. அடுத்தது சில்ட்ரன் கிட்ட இருந்து பேரண்ட்டுக்கு நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ இங்க பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன்ல 2 காம்பனண்ட் ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? ஆனா ரிலேட்டே பண்ணாம ஒரு காம்பனண்ட்டுக்கு இன்னொரு காம்பனண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனாலும் நான் அந்த காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணேன் வேற ஒரு காம்பனண்ட் மூலியமா. ஸோ அதுவும் நம்மளால பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் அன்ரிலேட்டட் காம்பனண்ட்ஸ் டேட்டா ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ரிலேட்டட் காம்பனண்ட்ஸாக இருந்தாலும் நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் டு சில்ட்ரன் இந்த காம்பனண்ட் இந்த காம்பினேஷன்ல எப்படி வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்க ஆப் காம்பனண்ட் டாட் டிஎஸ் பேரண்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப் டாட் காம்பனண்ட் டாட் டிஎஸ்ங்கிறது இந்த ஆப் மாடியூல் அப்படிங்கிறது நமக்கு பேரண்ட். இந்த ஹெட்டர் அப்படிங்கிறது சில்ட்ரன். ஸோ இல்லைன்னா நம்ம சில்ட்ரன்லேயே வந்து சைல்டுன்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கலாமா? என்ஜி ஜெனரேட் காம்பனண்ட் சைல்டு அப்படின்னு ஒரு காம்பனண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஹெட்டர் கூட வேணாம். ஸோ ஜஸ்ட் சைல்டுன்னு ஒரு காம்பனண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது ஸோ இந்த மாதிரி சைல்ட் காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு அதை இங்கே இம்போர்ட்ஸில் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளால இந்த சைல்டு காம்பனண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சேம் அஸ் நான் இங்கே போயிட்டு ஹெட்டரை வந்து நான் இப்போதைக்கு எடுத்துடுறேன். சரி, ஸோ இந்த மாதிரி அந்த ஆப் சைல்ட் காம்பனண்ட்டை இங்கே போட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? ஸோ நம்ம வந்து இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். நான் ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்டோட லாஸ்ட்ல ஏன் கால்ஸ் யூஸ் பண்றோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பை டிஃபால்ட் ஆங்குலர் வந்து ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும்போது ஸ்டாண்டலோனா கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க ஸ்டாண்டலோன் ட்ரூ கொடுத்தீங்கன்னா ஸ்டாண்டலோனா தான் கிரியேட் பண்ணும். ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட் தான் நமக்கு வரும். இல்லை எதுவுமே கொடுக்கலனாலும் பை டிஃபால்ட் ஸ்டாண்டலோன் ஈக்குவல் டு ட்ரூ. அந்த கமாண்ட் வந்து நீங்க வெறும் என்ஜி நியூ அந்த அப்ளிகேஷன் நேம் கொடுத்தோமா, அங்க பை டிஃபால்ட் ஹைஃபன் ஸ்டாண்டலோன் ஈக்குவல் டு ட்ரூ இருக்கிறதா மீனிங். ஓகேவா? ஸோ அதை நம்ம மாற்றணும் அப்படின்றதுனால தான் அந்த ஃபால்ஸ் ஸ்டாண்டலோன் ஈக்குவல் டு ஃபால்ஸ். எனக்கு ஸ்டாண்டலோன் வேணாம், நான் டினை பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு சொல்லணும், ஆங்குலரோட அந்த கமாண்டுக்கு. ஸோ அதனால தான் ஹைஃபன் ஸ்டாண்டலோன் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வச்சோம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் எதுவுமே வைக்கலன்னா ஸ்டாண்டலோன் ஈக்குவல் டு ட்ரூ இருக்கு அப்படின்றது ஒரு மீனிங். ஸோ அதை நம்ம ஃபால்ஸாக மாற்றணும். அப்போதான் நமக்கு நான் ஸ்டாண்டலோன் காம்பனண்ட் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஃபால்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஒரு காம்பனண்ட்டை நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணணும்னா, இப்போ நார்மலி நம்ம ஒரு டேக் எப்படி ஆட் பண்ணுவோம்? ஸோ ஒரு பி டேக் ஆட் பண்ணுவோம். பட் ஷார்ட்கட்டாக என்ன வருதுன்னா, ஜஸ்ட் நம்ம பி அடித்தோம் அப்படின்னா
இந்த இடத்துல அந்த டேக் நேம் காட்டு. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்படி இல்லாம மேனுவலி ஆட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் லெஸ் தென் சிம்பிள், அப்புறம் பி டேக்குக்காக அந்த பி அப்படின்ற போர்டு, அப்புறம் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள், தென் அந்த க்ளோசிங் டேக் நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ சேமஸ் இதே மாதிரி தான் ஒரு டேக் மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். இந்த நேம் எங்க இருக்கும்? இந்த ஆப் ஹைஃபன் சைல்டு அப்படின்றது எங்க இருக்கும்னா, நம்ம இந்த சைல்டுன்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணால அந்த காம்பனன்ட்டோட டிஎஸ் ஃபைலை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த செலக்டார் தான் அந்த நேம், ஆப் ஹைஃபன் சைல்டு. இது அப்படியே காப்பி பண்ணி நமக்கு எங்க தேவையோ அங்க போயிட்டு ஜஸ்ட் நீங்க லெஸ் தென் சிம்பிள், அதாவது ஓப்பனிங் டேக்ல போட்டு அதை பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேக்கா நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு செலக்டாரை இந்த ஒரு டேக் நேமா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த செலக்டாரோட நேம் எடுத்து ஜஸ்ட் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் ஆட் பண்ணா போதும். அது வந்து அந்த காம்பனன்ட் வந்து நீங்க யூஸ் ஆகும். இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. போட்டா ஸோ சைல்டு ஒர்க்ஸ், இங்க வந்து சைல்டு அப்படின்றது தான் அந்த சைல்டு காம்பனன்ட் HTML இருக்கு அந்த வேர்டு. இங்க பாத்தீங்கன்னா சைல்டு ஒர்க்ஸ் அப்படின்னு தான் இங்க இருக்கு. ஸோ நம்மளோட காம்பனன்ட் இந்த ஒரு காம்பனன்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து லிங்க் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லிங்க்ல இருந்தால் தான் இது பேரண்ட் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன் பேரண்ட் காம்பினேஷன்ல நம்மளால டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ஒரு பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தானே சில்ட்ரன் இருக்கும், சில்ட்ரன் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன்ல நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த காம்பனன்ட் பேரண்ட் காம்பனன்ட் கூட லிங்க்ல இருக்கும். ஸோ அப்பனா தான் அது பேரண்ட் சில்ட்ரன் ஒரு காம்பினேஷனே மேக் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு நம்ம டேட்டாவை அனுப்பணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறது. இப்போ நம்மளோட அசம்ஷன் ஆப் காம்பனன்ட் டாட் டிஎஸ் அப்படிங்கிறது பேரண்ட் காம்பனன்ட், சைல்டு காம்பனன்ட் அப்படிங்கிறது சில்ட்ரன் காம்பனன்ட். அப்போ ஆப் காம்பனன்ட் HTML இருந்து ஒரு டேட்டாவை சில்ட்ரன் காம்பனன்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அனுப்ப போறோம் அப்படின்றத இந்த பேரண்ட் காம்பனன்ட்ல நான் போயிட்டு வைக்க போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே அதாவது பேரண்ட் காம்பனன்ட்ல இருந்து ஒரு ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்கை நான் வந்து அனுப்ப போறேன் சில்ட்ரனுக்கு. ஓகேவா? ஸோ என்ன அனுப்ப போறோம்னா ஜஸ்ட் ஒரு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ண போறேன், அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது. பேரண்ட் மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு ஸோ மெசேஜ் ஃப்ரம் பேரண்ட் காம்பனன்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங், அவ்வளோதான், ஒரு நார்மலி ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு வேணும்னா நம்ம டைப் கொடுத்துக்கலாம். ஒரு வேரியபிளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு டைப் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் டைப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம டைப் வந்து டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. பட் அதாவது இந்த மாதிரி டேட்டா கொடுத்தா நம்ம டைப் கொடுக்க தேவையில்லை. இங்க வந்து பை டிஃபால்ட் இது ஸ்ட்ரிங். பட் இங்க நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, அதாவது இந்த இப்படி இல்லாம நான் வெறும் பேரண்ட் மெசேஜ்ன்ற ஒரு வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணணும், அது என்ன டைப்னு எனக்கு டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னா, அப்போ நம்ம அந்த வேரியபிளுக்கு ஒரு டைப் கொடுக்கணும். ஸோ அந்த டைப் எப்படி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம், அடுத்தது கோலன், தென் அது என்ன டைப் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ரிங் அண்ட் தென் இது ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இனிஷியல். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேமு, கோலன், அது என்ன டைப்பு, அப்புறம் அதோட டேட்டா என்ன. ஓகேவா? ஸோ நான் இனிஷியலி இங்கே எம்டியா வச்சிருக்கேன், இல்லை அப்படின்னா இந்த மெசேஜ் கூட வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலி இந்த மெசேஜ் இருக்கணும். இதுக்கப்புறம் வேற என்ன ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் வேல்யூ இந்த வேரியபிளுக்கு என்னால் ஈக்குவல் பண்ண முடியும், ஆனால் ஸ்ட்ரிங் டைப் மட்டும்தான், வேற எந்த டைப்பும் இந்த வேரியபிளுக்கு அலோவ் பண்ணாது. ஏன்னா நீங்க இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துட்டீங்க, இந்த வேரியபிள் இந்த காம்பனண்ட்டுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த காம்பனண்ட்டுக்குள்ள எங்க யூஸ் பண்ணாலும்
ஸ்ட்ரிங் டைப் டேட்டாவை மட்டும்தான் இந்த வேரியபிளுக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம், அப்புறம் கோலன் வச்சு டைப்பு, தென் அந்த வேல்யூ, இனிஷியல் வேல்யூ. அது எம்டியா இருக்கலாம், இல்லை ஏதாவது வேல்யூ கொடுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஒரு வேல்யூ இங்கே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இந்த மெசேஜ் தான் வந்து பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு அனுப்ப போகிறோம். அப்போ இதை அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த சில்ட்ரனோட டேகுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு டேரக்டிவ் மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ அதாவது ஸ்கொயர் பிராக்கெட், இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா மெசேஜ் அனுப்ப போறோம். கரெக்டா? ஸோ ஒரு மெசேஜ், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து ஜஸ்ட் மெசேஜ்னு வச்சுக்கிறேன். அண்ட் அது என்ன மெசேஜ், இந்த வேரியபிள்ல இருக்க மெசேஜை நான் அனுப்பணும். கரெக்டா? ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுருணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை இங்கே கிரியேட் பண்ணோம், ஸ்ட்ரிங் வேரியபிள். அடுத்தது இந்த ஸ்ட்ரிங்கை என்னோட சில்ட்ரனுக்கு நான் பாஸ் பண்ணணும் இந்த டேட்டாவை. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு நேம் வைக்கணும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஒரு நேம் வைக்கணும். அது இந்த நேம் என்ன வேணா இருக்கலாம், பட் இந்த நேமை தான் நம்மளோட சில்ட்ரன்ல கால் பண்ணி இந்த டேட்டாவை எடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால இந்த நேம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், இம்பார்ட்டண்டா இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அதனால கொஞ்சம் யூனிக்காக வச்சுக்கோங்க. பட் இது வந்து நம்மளோட யூசேஜ் தான், என்ன வேணா நேம் வச்சுக்கலாம். இதுதான் வைக்கணும், அதாவது இப்போ கீவேர்ட்ஸ்லாம் இருக்குன்னா அது அப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெசேஜ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஒரு நேம். ஓகே, ஒரு வேரியபிள் நேம் இது கிட்டத்தட்ட அப்படி மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, ஆனால் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளதான் ஒரு நேம் கொடுக்கணும். அண்ட் தென் இதுக்கு நான் எதை ஈக்குவல் பண்றேன்னா, நான் அனுப்பணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜ், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. அது ஸ்ட்ரிங் மட்டும் தான் அனுப்பணுமான்னு கேட்டால் கிடையாது, என்ன வேணா அனுப்பலாம், என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணுனாலும் அனுப்பலாம். ஸோ அது என்ன டேட்டா அப்படிங்கிறது இந்த வேரியபிள் தான் ஸ்டோர் ஆகிருக்க போது. ஸோ அந்த வேரியபிளை நான் இங்கே ஜஸ்ட் கால் பண்றேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ அடுத்தது இந்த மெசேஜை நம்ம சைல்டு காம்பனன்ட்ல இருந்து ரீட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சைல்டு காம்பனன்ட் டாட் டிஎஸ்க்கு போயிட்டு இதை ரீட் பண்றதுக்கு, அதாவது பேரண்ட் டு சில்ட்ரன் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நமக்கு ஒரு மாடியூல் வந்து தேவை. அது என்ன மாடியூல் அப்படின்னா, இன்புட் அப்படிங்கிற ஒரு மாடியூல். ஓகேவா? ஸோ அந்த இன்புட் வந்து எந்த இதுல இருக்கும் அப்படின்னா, இந்த @_4 அப்படிங்கிற இந்த மாடியூல்ல தான் நம்ம அந்த இன்புட்டை யூஸ் பண்ணணும். இன்புட் அப்படிங்கிறது இது. ஸோ இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த இந்த ஒரு மாடியூல்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இந்த இதை யூஸ் பண்றது மூலியமா தான் நம்மளால வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எந்த பாத்துல இருக்கும் அப்படின்னா, இந்த @_4 அப்படிங்கிற இந்த மாடியூல்ல தான் இது வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஐ மீன் இந்த இன்புட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்புட்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இதை எப்படி ரீட் பண்றது அப்படின்னா, இன்புட். ஓகேவா? ஸோ இன்புட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்றது, அந்த இன்புட்ன்ற மாடியூலை யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி போடணும். இன்புட் போட்டு நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம வந்து என்ன வந்து எடுக்க போறோம். ஸோ அதாவது இந்த நேம், இந்த மெசேஜ், இந்த நேம் அப்படியே எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மெசேஜ் கோலன், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டைப் தான் நமக்கு தேவை, அங்கிருந்து ஸ்ட்ரிங் தான் வரப்போகுது. ஸோ இனிஷியலி இது வந்து எம்டி ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்புட் போட்டு அந்த வேரியபிள் நேம் நம்ம இங்க வச்சுட்டு டைப் இங்க நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இது வந்து இந்த வேரியபிள் என்னன்னா ஒரு இன்புட்டா கன்சிடர் ஆகும். அதாவது சம்வேர் நம்மளோட பேரண்ட் எலமெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு டேட்டா இந்த வேரியபிளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இது மீனிங். ஸோ இந்த இன்புட்.
அட் இன்புட்னு ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் நார்மல் வேரியபிள் கிடையாது. அது ஒரு வேல்யூவை, ஏதாவது ஒரு வேல்யூ, என்ன டைப் ஆஃப் வேல்யூவான இருக்கலாம், ஒரு வேல்யூவை பேரண்ட் எலமெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இந்த அட் இன்புட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வேல்யூ, அதாவது இந்த மெசேஜை நான் என்ன பண்ண போறேன்னா HTML ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டோம் இன்புட் மூலியமா. இப்போ இதை வந்து நான் HTML ஷோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை வந்து ஜஸ்ட் சைல்டு ஒர்க்ஸ் இருக்கும், இது வந்து H1 மாற்றிக்கும். இங்கே ஜஸ்ட் ஒரு டெபில் நான் இந்த இது இது வந்து ஒரு வேரியபிள். கரெக்டாக இந்த மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், ஒரு ஸ்ட்ரிங் டைப் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளை HTML கால் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணணும்னா டபுள் கர்லி பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ டபுள் கர்லி பிராக்கெட்ல அந்த வேரியபிள் நேமை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு கன்சிடர் ஆகும். ஓகேவா? நார்மலா கொடுத்தா அது ஒரு நார்மல் கண்டென்ட். ஆனா டபுள் கர்லி பிராக்கெட்டுக்குள்ள ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு வேர்ட் கொடுக்குறோம்னா அது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் இங்க மெசேஜ் அப்படின்றத வச்சிருக்கேன். ஸோ தென் இங்க அதே வேரியபிளை இங்க கால் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அப்படியே சேவ் பண்றேன். இப்போ இந்த மெசேஜ் வந்து நம்ம இங்க என்ன அனுப்பணும், அதாவது மெசேஜ் ஃப்ரம் பேரண்ட் காம்பனன்ட் அப்படின்னு இந்த மெசேஜ் வந்து இதுல பிரிண்ட் ஆகும். சைல்டு ஒர்க்ஸ் அப்படின்ற இந்த டேக், இந்த வேர்டுக்கு கீழே அது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா அது இங்க வந்துடும். இந்த சைல்டு ஒர்க்ஸ் அப்படிங்கிறது சில்ட்ரன் காம்பனன்ட், அதுக்கும் கீழே இந்த மெசேஜ் ஃப்ரம் பேரண்ட் காம்பனன்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் பேரண்ட் காம்பனன்ட் நம்மளோட அந்த சில்ட்ரனுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ பேரண்ட் காம்பனன்ட் லோட் பண்ணும்போது சில்ட்ரன் காம்பனன்ட்டுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே மெசேஜ் ஃப்ரம் பேரண்ட் காம்பனன்ட் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு டேட்டாவை அனுப்பணும்னா ஃபர்ஸ்ட் என்ன டேட்டாவை நம்ம அனுப்ப போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வேணாலும் இருக்கலாம். ஸோ அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு அரேவை அனுப்பலாம், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அனுப்பலாம், பூலியன் வேல்யூஸ் அனுப்பலாம், என்ன வேணா அனுப்பலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். அதை ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவை அனுப்ப போறோம். ஸோ ஸ்ட்ரிங்ன்ற ஒரு வேரியபிள், இந்த பேரண்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதோட டைப் ஸ்ட்ரிங், அதுக்கு சம் மெசேஜ் இங்கே கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ தென் அடுத்தது இந்த மெசேஜை சில்ட்ரன் காம்பனண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இந்த மெசேஜை நம்ம இங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஐ மீன் அந்த ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், ஓகே, ஃப்ளோ போயிட்டு இருக்கு. இங்க நான் மெசேஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுல நான் என்னோட பேரண்ட்ல கிரியேட் பண்ண வேரியபிள் நேமை இங்க நான் சென்ட் பண்றேன். ஸோ அடுத்தது சில்ட்ரன் காம்பனண்ட்ல அதை நான் இப்போ ரீட் பண்ணணும். என்ன பேரண்ட் அனுப்புறாங்களோ அந்த மெசேஜை நான் ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக இன்புட் அப்படிங்கிற இந்த டெக்கரேட்டர்ஸ், இது வந்து ஒரு டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்கரேட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எதுல இருக்குன்னா இந்த rectangular/4 அப்படிங்கிற மாடியூல்ல தான் இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆஸ் யூஷுவல் ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த வேரியபிளுக்கு தான் நம்மளால வந்து என்ன டேட்டாவோ அதை வாங்க முடியும். ஓகேவா? ஸோ மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி அதோட டைப் ஸ்ட்ரிங், அது எம்டி ஸ்ட்ரிங்காக நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து நான் டேட்டாவை வாங்க போறேன் அப்படின்றத ரெஃபர் பண்றதுக்கு இந்த அட் இன்புட் அப்படிங்கிற இந்த டெக்கரேட்டரை நான் இங்கே போடணும். ஸோ அப்பதான் வந்து இந்த வேரியபிள்
ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் அப்படின்றது கன்சிடர் ஆகும். ஸோ அதுக்காக நான் இந்த டீம் இன்புட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே டேட்டா கிடைச்சிரும். இதை நான் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக என்னோட HTML-ல நான் அதை கால் பண்ணுறேன். HTML-ல ஒரு வேரியபிளை கால் பண்ணணும்னா டபுள் கர்லி பிராக்கெட் போட்டு அந்த வேரியபிள் நேமை நான் இங்கே போடுறேன். ஓகே, ஸோ நான் அவுட்புட் பார்த்தா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் பேரண்ட் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு நம்மளால டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது எந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேரண்ட் காம்பனண்ட்ல ஏதாவது ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வந்து சில்ட்ரன் காம்பனண்ட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் சில்ட்ரன் காம்பனண்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்போ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏதாவது வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு பேரண்ட்ல, அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது சில்ட்ரன்ல இன்னொரு ஃபார்ம் இருக்கு, அதாவது கண்டினியூஷன் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கலாம் சில்ட்ரன் காம்பனண்ட்ல. ஸோ அப்போ சில்ட்ரன் காம்பனண்ட்டுக்கு பேரண்ட் காம்பனண்ட்ல இருக்க ஃபார்மோட வேல்யூ இருந்தா மட்டும்தான் சில்ட்ரன் காம்பனண்ட்ல இருக்க ஃபார்மை வந்து ஃபில் பண்ண முடியும், இல்லை அந்த டேட்டாவை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி பேரண்ட் காம்பனண்ட்ல நம்ம சில்ட்ரன் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிப்போம். ஸோ பேரண்ட் காம்பனண்ட்ல இருந்து சில்ட்ரன் காம்பனண்ட்டுக்கு அந்த ஃபார்மோட வேல்யூவை சென்ட் பண்ணிட்டு தென் அந்த வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம யூஸரை சில்ட்ரன் காம்பனண்ட்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ண அலோவ் பண்ணலாம். இந்த மாதிரி சம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் பேரண்ட் டு சில்ட்ரன் இந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டேகா கன்வெர்ட் ஆகுமானா அப்படி கிடையாது. அது வந்து அந்த காம்பனண்ட்டுக்கான ஒரு நேம். ஸோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணாதான் அது வந்து ஒரு காம்பனண்ட்டை ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு காம்பனண்ட்டுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காம்பனண்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் அந்த செலக்டார்ல இருக்க அந்த நேம் தான். ஸோ நீங்க அந்த நேமை கால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த அது வந்து ஒரு காம்பனண்ட், அதை வந்து நான் வந்து ஒரு காம்பனண்ட்டாக ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு அது வந்து டிசைட் பண்ணும், ஆங்குலர் வந்து புரிஞ்சுக்கணும். லேப் அப்படிங்கிறது தான் அதுக்கான அந்த ஒரு டெஃபினிஷன் மாதிரி, ஒரு காம்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு HTML யூஸ் பண்ணோம்னா இந்த ஆப் அப்படின்றத யூஸ் பண்ணி ஒரு டேகா போட்டோம்னா அது வந்து ஒரு செலக்டர் விச் மீன்ஸ் ஒரு காம்பனண்ட், அதை நம்ம இங்கே போய் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத ஆங்கிலோட வந்து முடிவு பண்ணி ரெஃபர் பண்ணணும். எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா இருக்கும். எக்ஸ்போர்ட் இதுவா? ஆமா, இது வந்து டிஃபால்ட்டா ஒரு எக்ஸ்போர்ட் கிளாஸை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம சைல்டு காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைல்டு காம்பனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணும். இந்த காம்பனண்ட்டை இது எப்படின்னா இந்த இந்த எக்ஸ்போர்ட்குள்ள மட்டும்தான் நம்மளால இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணணும்னா பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பை டிஃபால்ட் கிரியேட் ஆகும். இது நம்ம கிரியேட் பண்ணணும் இருக்காது, ஜஸ்ட் பை டிஃபால்ட். ஸோ அதுக்குள்ள நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேரியபிள் கிரியேட் பண்றது, ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்றது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்குள்ளதான் பண்ணணும், இதுக்கு வெளியே பண்ணா பண்ண முடியாது, எரர் அடிக்கும். இங்க போயிட்டு ஒரு வேரியபிளை என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு எம்டி இந்த மாதிரிலாம் என்னால் போட முடியும். ஸோ இப்படி போட்டால் எனக்கு எரர் அடிக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்போர்ட் பை டிஃபால்ட் காம்பனன்ட் கிரியேட் ஆகும்போது கிரியேட் ஆகும். Okay, so message actually good question கவியரசி. ஸோ மெசேஜ் வந்து என்ன டைப்னே எனக்கு தெரியல. அது என்ன டைப் ஆனா இருக்கலாம், பட் அந்த டேட்டாவே நான் வந்து இப்போ டிபில இருந்து நான் எடுக்கிறேன், அது என்ன டைப்ல இருக்குன்னு எனக்கு தெரியல.
அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு டைப் இருக்கு. அதாவது என்ன டைப்னே தெரியாததுக்கு ஒரு டைப் இருக்கு. ஜஸ்ட் நான் இங்க போயிட்டு எனி இப்படி வச்சிடலாம். எனினா என்ன டைப் வேணா இருக்கலாம். எனி டைப், நம்பர், பூலியன், ஸ்ட்ரிங் என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலரா அது என்ன டைப்னு சொல்ல முடியும். இல்லை எனின்னு போட்டீங்க அப்படின்னா அது வந்து எவ்ரி டைப், அதாவது ஆல் டைப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எனி அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணா அது என்ன டைப் வேணா இருக்கலாம். நீங்க என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல டைப் யூஸ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த வேரியபிளுக்கு இந்த டைப் ஆஃப் டேட்டா மட்டும்தான் வரணும். வேற வேற ஏதாவது டேட்டா வந்துருச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாஜிக்லாம் எழுதிருப்பீங்க, சம்டைம்ஸ் எழுதுவீங்க. எப்படின்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு வேரியபிள் வந்து இந்த டைப் ஆஃப் டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும். அப்பதான் வந்து அதை எடுத்து நல்லா ப்ராசஸ் பண்ண முடியும். அது வேற ஏதோ டேட்டா வந்துருச்சுன்னா என்னால அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்பரா இருந்தாதான் என்னால வந்து ஆடிஷன், மல்டிபிகேஷன் இல்ல சம் ஏதாவது வந்து ஒரு நிறைய கால்குலேஷன் பண்ணி ஈஸியா பண்ண முடியும். அதே ஒரு ஸ்ட்ரிங்காவோ இல்லை பூலியனாவோ இருந்தால் என்னால் அதை பண்ண முடியாது, கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் அந்த வேரியபிளுக்கு நம்பர்னு வச்சுட்டேன் அப்படின்னா, டைப் நம்பர்னு வச்சிட்டேன்னா அது அந்த வேரியபிளுக்கு நம்பரை தவிர வேற எதுவுமே சப்போர்ட் பண்ணாது, வேற எதுவுமே அலோவே பண்ணாது. ஸோ நமக்கு அந்த கால்குலேஷன் பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம எழுதியிருக்க அந்த கால்குலேஷன் ஃபங்க்ஷன் இப்போ எனி டைப்னு நம்ம கொடுத்துக்கலாம். அது என்ன வேணா வரும், ஸ்ட்ரிங் வரும், நம்பர் வரும், பூலியன் வரும், என்ன வேணா வரும். அப்படி இருக்கும்போது நம்மளால கால்குலேஷனை பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுனா ஃபங்க்ஷன் வந்து எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எங்க எனின்ற டைப் தேவையோ அங்க எனின்றதை யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டைப்போட யூஸ் பண்றது பெஸ்ட். ஸோ டைப்போட யூஸ் பண்ணாதான் அந்த வேரியபிள் அந்த டைப் ஆஃப் டேட்டாவை மட்டும் ஹோல்ட் பண்ணும். ஸோ அதனால டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த எனி அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனின்றது ஆல் டைப் ஆஃப் டேட்டா. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பேரண்ட் டு சில்ட்ரன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். கரெக்டா? இப்போ சில்ட்ரன் டு பேரண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சில்ட்ரன்ல இருந்து பேரண்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கும் சில டெக்கரேட்டர்ஸ் வேணும், அதாவது சில மாடியூல்ஸ் வந்து நமக்கு வேணும். எப்படி வந்து ஒரு டேட்டாவை இன்புட் ஆகுறதுக்கு, அதாவது பேரண்ட் கிட்டே இருந்து அவங்களுக்கு இன்புட் தேவையோ அதே மாதிரி சில்ட்ரன் கிட்ட இருந்து பேரண்ட்டுக்கு டேட்டா அனுப்பணும் அப்படின்னா சில டெக்கரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன மாதிரி சினாரியோஸ்ல நடக்கலாம்னா, இப்போ நான் சில்ட்ரன்ல ஏதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் அதை வந்து அந்த ஆக்ஷனை பண்ணும்போது ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன் நான் கிளிக் பண்றேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு சம் டேட்டா பேரண்ட்டுக்கு நான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோவுக்கு நம்ம இப்போ வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நான் சில்ட்ரன்ல ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணனா சம் டேட்டா பேரண்ட்டுக்கு நான் அனுப்பணும். ஓகேவா? இதான் வந்து சினாரியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பட்டன் ஜஸ்ட் லைக் அப்படின்னு ஒரு பட்டன். ஓகேவா? ஸோ இதுல நான் வந்து கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஆட் பண்ணியிருப்போம்னா, கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும்னா டாக்குமெண்ட் டாட் ஈவென்ட் லிசனர் அதுல போட்டு கிளிக் அப்படின்னு போட்டிருப்போம். கரெக்டா? இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு, ஆன் கிளிக் அப்படின்னு போட முடியும். இந்த மாதிரி ஆன் கிளிக்னு ஒன்று போட்டு போட முடியும். பட் இங்க ஆங்குலர்ல என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னா, நார்மல் பிராக்கெட் போட்டு ஜஸ்ட் கிளிக் இப்படி போட்டுட்டு ஈக்குவல் போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம், ஸோ சென்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம். நான் இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவேன், பட் நான் ஜஸ்ட் இங்க சொல்றேன். ஒரு கிளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா இந்த மாதிரி நார்மல் பிராக்கெட்ல கிளிக் அப்படின்னு போட்டுக்கணும், ஈக்குவல் டு போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஜஸ்ட் சென்ட் மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். எப்பயும் போல இதுக்குள்ள வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம், சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறது.
ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபங்க்ஷன் அப்படின்ற அந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷன் நேமே போடுவோம். கரெக்டாக? ஸோ அதாவது இந்த மாதிரி போடுவோம். இந்த மாதிரி நம்ம போட்டிருப்போம். கரெக்டா? இந்த மாதிரி தான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷனை நம்ம போடுவோம். ஆனா இங்க டைப் ஸ்கிரிப்ட்ல அந்த கீவேர்ட் தேவையில்லை. ஜஸ்ட் இப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் நேமே டைரக்டா போட்டு இந்த நார்மல் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இப்படிதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும். ஒரு பேஸ் செட்டப். இதுக்குள்ள நம்ம மெசேஜ் அனுப்ப போறோம். பட் அதுக்கு முன்னாடி சில்ட்ரன் கிட்ட இருந்து பேரண்ட்டுக்கு டேட்டா அனுப்பணும்னா நமக்கு அவுட்புட் அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டர் வேணும். ஸோ அவுட்புட் அதுவும் இந்த @4 தான் இருக்கும். ஸோ டேட்டாவை சில்ட்ரன் கிட்ட இருந்து பேரண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்ம அவுட்புட் அப்படிங்கிற இந்த டெக்கரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். சேம் டைம் ஈவன் லிமிட்டர் அப்படிங்கிற ஒரு டெக்கரேட்டரும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஈவன் லிமிட்டர் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்க கிளிக் ஈவெண்ட் தானே. இந்த கிளிக்குங்கிறது ஒரு ஈவெண்ட். கரெக்டா? ஸோ அப்போ இந்த கிளிக்குன்ற ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது நான் அதை கேப்சர் பண்ணி சம் மெசேஜை அவுட்புட்டா நான் கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். வேற எதுவும் இல்லை. இங்கே அதுதான் நடக்க போகுது. ஸோ அதனால இந்த ஈவன் லிமிட்டர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்கே அவுட்புட் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ மேபி இங்கே நோட்டிஃபிகேஷன் ஒரு மெசேஜ் தான் அனுப்புகிறோம். ஸோ நோட்டிஃபை பேரண்ட் அப்படின்ற மாதிரி சும்மா நான் வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஈவெண்ட் எமிட்டர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ அதாவது இது வந்து ஒரு ஈவெண்ட் எமிட்டர். இந்த வேரியபிள் ஒரு ஈவெண்ட் எமிட்டருக்கான வேரியபிள். ஒரு ஈவெண்ட்டை எமிட் பண்ண போறதுக்கான ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ அதனால இந்த ஈவெண்ட் எமிட்டர் இது என்ன எதை வந்து இது எதை வந்து எமிட் பண்ண போகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவை எமிட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் சிம்பிள் போட்டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவை நான் எமிட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக அண்ட் தென் ஃபைனலி இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஈவன் எமிட்டர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் சிம்பிள் நான் போடணும். ஸோ ஈவெண்ட் எமிட்டர் அப்படிங்கிறது ஒரு மாடியூல். ஸோ அதில் நான் ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவை எமிட் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத இங்கே லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு போடணும். ஸோ இது வந்து ஒரு அவுட்புட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அவுட்புட் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ அப்போ இங்க நம்ம எப்படி இன்புட் அங்கே மேலே போட்டோமோ அதே மாதிரி அவுட்புட் இங்கே போட்டு அவுட்புட் அப்படிங்கிறத நான் இங்கே போடணும். ஸோ இந்த மாதிரி நான் போடணும். அப்பதான் இது வந்து டேட்டாவை சில்ட்ரன் கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது, அவுட்புட்டா அனுப்ப போகுது அப்படின்றது மீனிங் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் அந்த நேம் என்னன்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கிளிக் ஈவெண்ட்டை நம்ம லிசன் பண்ணி தான் டேட்டாவை எமிட் பண்ணணும். ஸோ அதனால ஈவெண்ட் எமிட்டர் நான் யூஸ் பண்றேன். அது என்ன டைப் ஆஃப் டேட்டானா ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து அவுட்புட்டா போக போகுது. அதாவது சில்ட்ரன் கிட்ட இருந்து பேரண்ட்க்கு போக போகுது. அதனால இந்த அவுட்புட். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட கிளிக் ஃபங்க்ஷன். இங்கே தான் அந்த டேட்டாவை நான் அனுப்பணும், ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவை. ஸோ இங்கே திஸ் டாட் இங்கே இன்னொரு விஷயம் புதுசாக ஒன்று வருது. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போர்ட்குள்ள இந்த டிஎஸ்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த வேரியபிளை டைரக்டா அப்படியே போட்டுருவோம். நோட்டிஃபை பேரண்ட் அப்படின்னு டைரக்டா போடுவோம். ஆனால் டைப் ஸ்கிரிப்ட்ல திஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். திஸ் டாட் அந்த வேரியபிள் திஸ்ன்ற வேர்டை போட்டு டாட் வச்சு அந்த வேரியபிளை நம்ம போடணும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னாலும் திஸ் டாட் போட்டு தான் கால் பண்ணணும். இந்த திஸ்ங்கிற கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேரியபிளை நம்ம கால் பண்ணணும், ஆல்ரெடி இனிஷியல் ஆகிருக்க ஒரு வேரியபிளை கால் பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் போடணும். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னாலும் திஸ் டாட் அப்படின்றது போட்டு தான் போடணும். ஓகேவா? ஸோ வேரியபிளை நான் கால் பண்றேன் திஸ் டாட் அந்த வேரியபிள் நேம். ஸோ அடுத்தது
நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை எமிட் பண்ணணும். ஸோ அதனால டாட் எமிட். இந்த ஈவன் எமிட்டர்ல எமிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது மூலியமா தான் நம்ம டேட்டாவை எமிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால எமிட் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்றேன். ஸோ அதுல ஜஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் சில்ட்ரன் காம்பனன்ட் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் டேட்டாவை தான் நான் அனுப்ப போறேன். ஓகே. ஸோ இங்க எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு ஈவென்ட் எமிட்டர் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஈவென்ட் எமிட்டர் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவை எமிட் பண்ண போகுது. ஓகேவா? இதை இப்போ நம்ம இங்க எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இது நடக்கணும். டேட்டாவை எமிட் பண்ணணும். இப்போ இதை வந்து பேரண்ட்ல வாங்கணும்ல. இப்போ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பேரண்ட்ல இந்த மாதிரி மெசேஜை சென்ட் பண்ணி இன்புட்டா நம்ம வாங்கணும் சைல்டுல. அதே மாதிரி இப்போ இங்க இங்க அவுட்புட்டா நம்ம அனுப்பியாச்சு. அவுட்புட்டா இங்க இருந்து போக போகுது. அப்போ அங்க பேரண்ட்ல நம்ம அதை கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் நார்மல் பிராக்கெட் போட்டு இங்க என்ன நேம் வச்சுக்கோங்க, நோட்டிஃபை பேரண்ட் அப்படின்னு இந்த ஈவென்ட் எமிட்டரோட நேம். இதை அப்படியே இந்த நார்மல் பிராக்கெட்டுக்குள்ள போடுது. ஓகே. ஸோ அப்பதான் இது வந்து கரெக்டா ரெஃபர் பண்ணும். ஓகே. ஸோ இதுல நீங்க ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வேரியபிளோ எது வேணா பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சம் டேட்டா வரப்போது அதை நான் வந்து ரீட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பேரண்ட்ல நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ சம்திங் லைக் ரிசீவ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது இங்க வந்து ஒரு மெசேஜ் வரப்போகுது. ஒரு இன்புட்டாக தானே நான் வாங்க போறேன். ஐ மீன் அங்கேருந்து அவுட்புட்டாக வருது, நான் அது இன்புட்டாக இங்கே வாங்கிக்கணும். கரெக்டா? ஸோ அதனால இது ஒரு மெசேஜ் தான் நான் வாங்க போறேன். அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங். நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா தான் அனுப்புறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா மெசேஜை நான் கொடுத்து ஜஸ்ட் அதை வந்து நான் லாகில் பிரிண்ட் பண்றேன். சும்மா கன்சோல் லாகில் ரிசீவ் டு ஃப்ரம் சைல்ட் அது என்ன மெசேஜ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரிசீவ் மெசேஜ். இதுக்கு சம் ஒரு டேட்டா இன்புட்டாக வரப்போகுது. அதோட டைப் ஸ்ட்ரிங்கு. நான் அதை ஜஸ்ட் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே தூக்கி போட்டு ஆட் பண்ணுறேன். அதாவது பேரண்டோட இந்த நோட்டிஃபை பேரண்ட் போட்டிருந்தோம்ல இங்க அப்படியே போகுது. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு ஈவென்ட் எமிட்டர். கரெக்டா? கிளிக்ன்ற இந்த கிளிக்ல நம்ம இந்த இந்த வேரியபிளுக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஈவென்ட் எமிட்டர் அப்படின்ற மாதிரி. அப்போ இது வந்து ஒரு ஈவெண்ட்டை எமிட் பண்ணும். சம் டேட்டா அந்த ஈவெண்ட்ல தான் அந்த டேட்டா இருக்கும். அப்போ இங்க HTML என்ன பண்ணோம்னா அந்த ஈவெண்ட்டை நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஒரு ஈவெண்ட்டை ரீட் பண்ணணும்னா எப்படி போகணும்னா டாலர் சிம்பிள் போட்டு ஈவெண்ட் அப்படின்னு போட்டு. ஸோ இது வந்து என்ன இன்புட், அதாவது இந்த சில்ட்ரன் காம்பனன்ட்ல இருந்து என்ன டேட்டா வந்தாலும் அந்த ஈவெண்ட்டை அப்படியே இங்க கொடுத்துரும். ஓகே. ஸோ அதை தான் நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இன்புட்டாக கொடுத்து இங்க ரீட் பண்றோம். ஸோ ஒரு மெசேஜ் தான் வரப்போகுது. அது ஸ்ட்ரிங் டைப். ஜஸ்ட் அதை நான் ரீட் பண்ணி அப்படியே கன்சோல் போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஃபுல்லாக கம்பைல் ஆயிடுச்சு. எந்த இதுவும் இல்லை. ஜஸ்ட் இங்கே போயிட்டு இப்போ இங்கே எதுவுமே இல்லை. கன்சோலும் எம்டி. கன்சோலும் எதுவுமே இல்லை. நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணனா எனக்கு இங்க அந்த கன்சோல் வந்து வரணும். ஓகே. ஸோ நம்ம பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஃப்ரம் சைல்ட் காம்பனன்ட் அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் நான் இங்க கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த மெசேஜை சில்ட்ரன் காம்பனன்ட் வந்து பேரண்ட்டுக்கு அனுப்புது. ஸோ நம்ம இதை கூட ஒரு வேரியபிளா செட் பண்ணி இங்க கூட போடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல இன்னும் ஒரு டெவ் போட்டு ஒரு வேரியபிளை கால் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு வேரியபிள் செட் பண்ணிட்டு ஒரு டைட்டில் சைல்டு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் காலம் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஒன்லி ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் எதுவுமே கிடையாது. நான் வந்து டேட்டாவை இங்கே கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் டாட் நேம் ஈக்குவல் டு மெசேஜ். ஓகேவா?
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியலி வந்து நோ மெசேஜ் ஃப்ரம் சைல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மெசேஜ் வந்து வரல அப்படிங்கிறதா இனிஷியல் ஸ்ட்ரிங் வேல்யூ. மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது இங்கே அதுதான் கான்செப்ட். ஓகே, சிம்பிளாக தான் இதில் ஜஸ்ட் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மெசேஜ் சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ மெசேஜ் ஃப்ரம் சைல்ட் லேட் அப்படின்றது வந்துருக்கு. நான் இப்போ எதுவும் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு பேரண்ட் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடுச்சு. ஐ மீன் சைல்டு கிட்ட இருந்து பேரண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. என்னோட வேரியபிள் இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. மெசேஜ் ஃப்ரம் சைல்டு காம்பனன்ட் அப்படிங்கிறது அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இனிஷியலி எந்த மெசேஜும் வரல அப்படிங்கிறது என்னோட பேசிக் இனிஷியல் ஒரு மெசேஜ். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மெசேஜ் வருதோ அதை அப்படியே நான் எங்கே டிஸ்பிளே பண்ணேன். ஸோ ஜஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் சைல்டு காம்பனன்ட் இதுதான் நான் ஸ்ட்ரிங்காக அனுப்புகிறேன். அதை இங்கே நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு சைல்டுல இருந்து பேரண்ட்டுக்கு டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று அவுட்புட், இன்னொன்று ஈவன் எமிட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து சம் ஆக்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்மளால ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ அதனால நான் கிளிக் அப்படிங்கிற ஆக்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிளிக் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு சில மெசேஜ் அனுப்பணும், அவ்வளோதான். ஸோ அதனால கிளிக் ஃபங்க்ஷன் அந்த பட்டனுக்கு நான் கொடுத்துட்டேன். சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு ஈவெண்ட் எமிட்டர் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிள் தான் என்னோட அவுட்புட்டாக போகும். ஸோ விச் மீன்ஸ் சில்ட்ரன் கிட்ட இருந்து பேரண்ட்டுக்கு போக போகும். ஓகேவா? ஸோ அதனால நான் அது ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு நோட்டிஃபை பேரண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் அது வந்து ஈவெண்ட் எமிட்டராக இருக்க போகுது. ஸோ அதுதான் என்னோட அவுட்புட்டாகவும் இருக்க போகுது பேரண்ட்டுக்கு. ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது இந்த கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுவேன். தென் அந்த ஃபங்க்ஷன் கிளிக் ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன், அதாவது இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ அதில் இந்த ஈவெண்ட் எமிட்டர் மூலயமா என்னோட வேல்யூ, அதாவது என்னோட டேட்டாவை நான் எமிட் பண்ணுறேன். டாட் எமிட் அப்படிங்கிறது தான் டேட்டாவை எமிட் பண்ணுறதுக்கான அந்த மெத்தட். ஈவெண்ட் எமிட்டர்ல இருக்க ஒரு மெத்தட். ஸோ ஜஸ்ட் எமிட்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அந்த மெசேஜை நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இவ்வளோதான், சில்ட்ரன்ல இதெல்லாம் பண்ணணும். அடுத்தது பேரண்ட்ல இதை இன்புட்டாக எடுக்கிறதுக்கு HTML நார்மல் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது அந்த கிளிப் மாதிரி நார்மல் பிராக்கெட் போட்டு ஒரு வேரியபிள் நேம் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கணும். அதாவது சில்ட்ரன்ல அந்த ஈவெண்ட் எமிட்டர் வேரியபிள் நேம் என்னவோ அதே நேம் தான் இங்கே போகணும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பண்ணணும். அடுத்தது நான் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனா இதை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஒரு ஃபங்க்ஷன்ல எடுக்க போறாங்க டேட்டா. ஸோ அதுக்காக ரிசீவ் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே பேரண்ட் காம்பனன்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காம்பனண்ட்டுக்கு தான் என்னோட மெசேஜ் ரிசீவ் ஆக போகுது. சாரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் என்னோட மெசேஜ் ரிசீவ் ஆக போகுது. ஸோ அதில் இன்புட்டா மெசேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அதோட டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த HTML கால் பண்ணிக்கிறேன். வரப்போகிறது ஒரு ஈவெண்ட். ஸோ அதனால ஒரு ஈவெண்ட்டை நான் எடுக்கணும், ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாலர் சிம்பிள் போட்டு ஈவெண்ட் அப்படின்னு போட்டால் அது வந்து ஒரு ஈவெண்ட்டாக கன்சிடர் ஆகும். ஓகேவா? அதாவது இந்த காம்பனண்டோட ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஈவெண்ட்டை நான் இந்த மாதிரி இந்த டாலர் சிம்பிள் போட்டு ஈவெண்ட் அப்படின்னு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த மெசேஜ். நம்ம இங்கே என்ன ஈவெண்ட்டை சென்ட் பண்ணுறோம்னா ஒரு ஸ்ட்ரிங் தான். ஜஸ்ட் ஒரு என்ன எமிட் பண்ணுறோம், ஸ்ட்ரிங்காக ஸ்ட்ரிங் வேல்யூ எமிட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ அது வந்து ரீட் பண்ணி எனக்கு இங்கே மெசேஜ் தான் கிடைக்கும். அதை நம்ம எப்பயும் போல ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அதுக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம அதை ஃபர்ஸ்ட் விளையாண்டு பார்க்குறோம், அவ்வளோ. இப்போ இங்க வந்து ஸ்ட்ரிங் டைப் நாங்க கொடுத்துட்டு இங்க நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அந்த டைப் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தேன். நான் நம்பர் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு வர நம்பர் அப்படின்னு மாத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எரர் அடிக்கும். ஸோ இங்க வந்து ஸ்ட்ரிங் டைப் எக்ஸ்பெக்டேஷன், ஆனா நீங்க நம்பர்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இங்க எரர் இருக்கு. டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த டைப் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அது வந்து
நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அந்த டைப்பை மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால இந்த டைப் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. தேவையான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சில்ட்ரன் டு பேரண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்.